அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த மாதிரி நேரத்தில் பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு பசங்க இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தவிழ்ந்து விளையாடுற குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தண்ணினா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு பொருள் தான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சின்ன பசங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அசந்தா கூட வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப மழை பெஞ்சதும் நனையாமல் மழை பெய்யுதுன்னு உள்ளே ஓடிடுவாங்க. மழை ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் பனியுமே ஒரு சில இடங்கள்ல அதிகமா இருக்கு. பனியுமே திடீர்னு இருக்கிறதுனால பெரியவங்க சின்னவங்கன்னு சீசன் மாதிரி எல்லாத்துக்குமே ஜுரம், சளி, தலைபாரம், தலைவலி அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் இருக்குது. அதுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு ரெமடி வீட்டிலே செய்யலாம். அதுக்கு காசு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கையில இருக்க பொருளை வச்சு பசங்களுக்கும் அதை நம்ம செய்யலாம், பெரியவங்க நம்மளும் செஞ்சுக்கலாம். ஹேர் கேர்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா அந்த மழை காட்டுல நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் செஞ்சு தலை குடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ரொட்டீனா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ். நம்ம லேடிஸ் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வச்சுக்குவோம் மருந்தாணியை. ஆனால் இந்த நேரத்தில் மருந்தாணியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதே நேரத்தில் கையில் ஜில்லுன்னு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக மருந்தாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிடிச்சிருந்தாலுமே வச்சுக்க மாட்டாங்க. உங்கள் தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாமல் அதே நேரத்தில் மருந்தாணி வச்சதுமே செவக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பிடிச்சிருக்கோ மருந்தாணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அயன் பாக்ஸை வச்சு எப்படி நம்ம தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் குறைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது புதுமையா இருக்கலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி செஞ்ச வைத்தியம் தான் இது. அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அப்படி இருக்கும் போது அயன் பாக்ஸ் வச்சு காப்பனம் கொடுத்தா ஓரளவு கண்ட்ரோல் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வைத்தியத்தை அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். அயன் பாக்ஸை நம்ம பிளக் மாட்டிட்டு நல்லா பாயிண்ட் ஹை பவர்ல வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே டவுன்ல வச்சிடணும். பாலிஸ்டருக்கு டவுன் வைப்போம், காட்டனுக்கு ஹை பவர் வைப்போம். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சு அயன் பாக்ஸை நல்லா தள்ளி வச்சிடணும். நம்ம பக்கத்துல வைக்காம வச்சுட்டு கை கெட்டுற தூரத்துல வைக்கணும். கரெக்டா இருக்கும். அப்ப காட்டன்ல ஒரு டவலோ அல்லது ஷாலோ எடுத்து அந்த அயன் பாக்ஸ்ல நம்ம நல்லா அழுத்தி வச்சுட்டு நம்ம கையில சூட செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம நெத்திலேயோ பெரடிலேயோ நமக்கு எங்கே வலி அதிகமா இருக்கோ அங்கே வச்சிங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா வலி குறையும். அந்த நெத்திலையும் நமக்கு மூக்குக்கு கீழே இந்த பக்கம்லாம் இருக்கிற நீர் நம்ம அந்த சூடு வைக்க வைக்க நமக்கு குறைஞ்சிரும். அதனால நமக்கு சூப்பரா ரிலீஃபா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க பாட்டி அப்பெல்லாம் நெருப்பு வளர்த்து, அப்ப விறகடுப்பு தானே எரிப்போம், அதனால நெருப்பு வளர்த்து மண் தட்டு இருக்கும், அது தாளா சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நெருப்பை வளர்த்து அதுக்கு மேல நெல்லு தளிக்கிற ஜல்லடையை போட்டு அது ஜல்லடை மேல துணியை வச்சு வச்சு காப்பனை வச்சுப்பாங்க. டெய்லி இது நடக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மண்டக்குத்து இருக்கிறதுனால டெய்லி அவங்க செய்வாங்க. மண்டக்குத்து அப்படின்னு சொன்னா நமக்கு தலைவலி லைட்டா இருந்தா அது தலைவலி, தலைவலியோட சேர்ந்து பெரடி தலை ஃபுல்லாவே குத்துற மாதிரி வலிக்கும். அதான் மண்டக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா வச்சு காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் அது மாதிரி வரவே கூடாது. ஏன்னா தலையில ஒரு விதமான நீர் சேர்ந்தா அது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது டெய்லியுமே பார்ப்பேன். அவங்க இந்த காப்பனத்தை கண்டிப்பா டெய்லி ரெகுலரா செய்வாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே விறகடுப்புலாம் குறைஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் கேஸ் ஆகி போச்சு. அப்ப கறிலாம் கிடைக்காது, விறகு கறி. அதனால இந்த அயன் பாக்ஸ் வச்சு அவங்க ஈஸியா வச்சுப்பாங்க. எனக்குமே ரீசெண்டா டைஃபாய்டு வந்துச்சு. டைஃபாய்டுல நமக்கு தலைவலி தான் அதிகமா இருக்கும். அப்ப தலைவலி அதிகமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அயன் பாக்ஸ் காப்பன்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா சுகமா இருக்கும். நமக்கு அந்த நீர்லாம் நமக்கு உறிஞ்சி நமக்கு தலைவலி நல்லா ரிலீஃப் ஆகும். தலைவலி அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சூடே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் வைக்க வைக்க. சின்ன பசங்க உங்க வீட்டில் வச்சுப்பாங்கன்னா அவங்களுக்கு வச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு ரெமடி சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலைபாரம், தலைவலி இது எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரை போடாம ஒரு கை வைத்தியம் ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா கவனமா நம்ம செஞ்சுக்கணும். குட்டி குழந்தைங்க இருக்கிற இடத்துல தவந்து வச்சிருவாங்க கைய. நம்மளுமே கொஞ்சம் அசால்ட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம கையுமே சுற்றும். அதனால கவனமா செஞ்சுக்கணும். அடுத்த ரெமடி இந்த மாதிரி மாத்திரை நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது நீர்க்கோவை மாத்திரை. இந்த மாத்திரை ஒரு டப்பா 15 ரூபா 20 ரூபா அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மாத்திரை எடுத்து இந்த சுடுதண்ணி ஊத்திடணும். சுடுதண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி கரைச்சாதான் நமக்கு நெத்தியில அப்பத்துக்கு கரெக்டா இருக்கும். நல்லா குழப்பி இந்த 10 மாத்திரை நெத்தியில மட்டும் போடக்கூடாது. நெத்தி ஃபுல்லா அப்பிட்டு அதுக்கப்புறம் மூக்குக்கு சைட்ல இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா காஞ்சிரும். இது 50 வயசு இருக்கவங்களும் செய்யலாம், 5 வயசு இருக்கவங்களும் செய்யலாம். நாங்கெல்லாம் 5 மாச குழந்தைக்கே இது போட்டு விடுவோம். போட்டுவிட்டு நம்ம நல்லா காலையில ஒரு ஈரத்துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம ஈஸியா நமக்கு ரிலீஃபா வந்துடும். அவங்களுக்கும் மண்டை பாரம், இந்த தலைவலி இதெல்லாம் இல்லாம ரிலீஃபா இருப்பாங்க. இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும்போது நமக்கே தெரியும் இதுல தலையில உள்ள நீர்லாம் நல்லா இழுத்து கொண்டு வர்றது. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மருதாணி வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். மருதாணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் மருதாணியை நம்ம போட்டுட்டு நைட்டெல்லாம் தூங்குறது தான் அதில் வந்து பெரிய ஒரு எரிச்சலான வேலையே. அந்த வேலையை நம்ம வந்து ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மருதாணி வந்து நம்ம எப்போவுமே ஈவினிங்காக ஃப்ரீயாக இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த டயத்தில் நீங்கள் மருதாணி வந்து போட்டுருங்க. எப்போ உங்களுக்கு ஈவினிங் டைம் ஓகேனா அப்போ போடுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மத்தியான டயத்தில் போட்டுருங்க. ஓரளவு நமக்கு வந்து மருதாணி காஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஈரமாக தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மேலே வந்து காஞ்சாப்பில் இருக்கும். உள்ளெல்லாம் அப்படியே பச்சையாக தான் இருக்கும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் டார்க்காக செவக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கையை வந்து கழுவாதீங்க. நைட்டில் வந்து நம்ம எப்படியும் ஒரு வேலை செய்யப்படுறதுல படுக்க தான் போகிறோம். ஆனால் படுக்கும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கையில் மருதாணியும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம தூக்கத்துக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. இதே மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கையை வந்து கழுவாதீங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தூங்கிடுங்க. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் வச்சு ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு வச்சுட்டு நைட்டு 9:30 மணிக்கு வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இப்போ வந்து செவக்காத மாதிரி தான் இருக்கும் எடுக்கும் போது. ஆனால் வந்து நேரம் போக 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 நல்லா நமக்கு செவந்து நல்ல கலராக வந்துடும். நம்ம எடுத்ததும் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். நான் நைட்டு படுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஒன்று, நம்ம கை வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் மட்டும் கையை வந்து கழுவிடக்கூடாது. கை கழுவாமல் இட்லி ஊற்றுறது, தோசை ஊற்றுறது இந்த வேலைலாம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணியில் வந்து கை கழுவாமல் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நல்லா டார்க்காக ரெட்டாக வந்து நமக்கு சிவந்து வந்துடும். மழை நேரம்னு இல்லை, நம்ம எப்போ மருதாணி வச்சாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பெட்டு தலானை அது மாதிரி தரை எதுவுமே வந்து வீணாக போகாது. எல்லா இடத்துலையும் அப்பி நம்ம அறியாமல் அப்பி வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் வேலை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் படுக்கும் போது காட்டுறேன். கை வந்து எவ்வளோ ரெட்டாக செவந்துருச்சுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம கை வந்து கழுவவே இல்லை நான் வந்து. ஆனால் வந்து இட்லி ஊற்றுறது, தோசை ஊற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தண்ணியில் மட்டும் கை கழுவாமல் இருந்தால் இந்த மாதிரி நல்லா சூப்பராக நமக்கு சிவந்து வந்துடும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்போ வேணும்னாலும் நம்ம மருதாணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது. மழை நேரத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு, வீசிங் இருக்கவங்களுக்கு இது மாதிரிலாம் ரொம்ப வந்து தொந்தரவு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து சாப்பாட்டோட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வந்து வாரத்தில் 3 நாள் இது மாதிரி வந்து இந்த நுரையீரலை வாங்கி பெரட்டி அது மாதிரி வந்து குழம்பு வச்சோ சாப்பிட்டோம்னு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அந்த வீசிங் பிரச்சனை, இந்த மாதிரி ஆஸ்துமாவில் மூச்சு வாங்குறது இதெல்லாம் வந்து நல்லா குறையும். நான் செய்கிறது வந்து நல்லா மெழுகு நிறையா சேர்த்து தக்காளி ரசத்துக்கு ரொம்ப சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் சாம்பாருக்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சிக்கன் கூட செய்யலாம். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வெடிக்க விட்டுட்டு ஒரு 4-5 வெங்காயத்தை தட்டியோ அல்லது மிக்சியில் போட்டு குடிச்சியோ நீங்கள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு நுரையீரலுக்கு கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சளிக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நுரையீரலை கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறா இருந்தாலும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு கொடுக்குறா இருந்தாலும் நுரையீரல் வந்து செரிக்காது. அதை வந்து நான் எப்படி சேர்த்துன்னு சொல்கிறேன். நுரையீரலை நம்ம கட் பண்ணும்போதே மேலே வந்து ஜவ்வு மாதிரி வரும். அதை வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்தேன், கொஞ்சம் எடுக்கலை. அதை கட் பண்ணி தாளிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வர்றதை ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நறுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு உருக்கி வந்துடும். இது வந்து நல்லா உருக்கி வர்றதுனால நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். ஜவுன்னு இல்லாமல் ஜவுன்னு இருக்கனால நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக கறி மாதிரி இருக்கும். கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். நம்ம ஹைலே வச்சு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பச்சை வாடை ஓரளவு போயிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் மசாலா நம்ம வந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் சேர்த்துக்குருவோம். இந்த நுரையீரலே கடலைப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி நம்ம சூப்பு தூள் போட்டு நம்ம கிரேவி மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மெயினாக மிளகு காரம் தான் தூக்கலாக இருக்கணும். மிளகாத்தூள் வந்து காரம் இல்லாத மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகும் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி கடைசியாக நம்ம
வெந்து இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் மிளகா வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் வந்து மிளகா காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, மிளகு காரம் அதிகமாக இருக்கணும். இப்போ மிளகாவும் சரி மிளகாத்தூளும் சரி நான் சேர்த்தது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தக்காளி ரசத்தோடையும் சரி சாம்பாரோடையும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கவுச்சி வாடை சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த நுரையீரல் வந்து கண்டிப்பாக நல்லது. வாரத்தில் 3 தடவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபனுக்கும் சொட்டுக்கலாம், அதே மாதிரி சாப்பாடோடையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிரேவி மாதிரி சாப்பாடோடையும் போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.